ஹாய்மா. இங்கே பாருங்கடா, இன்றைக்கி வந்து தயிர் வடை சொல்லித்தரேன் பாருங்கள். தயிர் வடை வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, உளுத்தம்பருப்பையே ஊற வச்சுட்டு அதை தயிரில் போட்டுருவாங்க. அது கிடையாது தயிர் வடைன்றது, ஆந்திரா ரெசிபி வேறு. இது பாருங்கள், 3 பருப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி 3 பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே ஈக்குவலாக போட்டுட்டு நம்ம ஊற வச்சுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள் போட்டு அது கொரப்பாக அரைச்சிக்கணும். தெரியும்ல, வடைக்கு எப்படி அடிப்போமோ அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வடையை சுட்டு எடுத்துடணும். இது வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்காக நான் வந்து ரெட்டிஷாக வறுத்துருக்கேன். இதில் பாருங்கள், கொஞ்சம் அதில் விட ஒயிட்டாகவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா என்ன தெரியுமா, நம்ம வந்து கெட்டி தயிர் இருக்குது இல்லைங்களா, புளிச்ச தயிர், அதை வந்து நம்ம வடை பண்ணுறதுக்கு முன்னாடியே நைட்டு வந்து மைதா மாவு கொஞ்சோண்டு கலந்து புரைக்க ஊற்றி வச்சிடணும். ஏன்னா அந்த வடை மேலே அது அப்படியே நிற்கும். அந்த தயிர் லைட்டாக கொஞ்சமாக மைதா மாவு கலந்து அதை புரைக்க ஊற்றி வச்சிட்டோம்னா அது தயிர் ஆகிடும். மறுநாள் என்ன பண்ணணும், நம்ம இந்த பாருங்கள் வடை சுட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் பத்தை, வடிச்சு கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, ஓகேவா. நம்ம வடைக்கும் இஞ்சி பச்சை மிளகா போடணும், ஓகேவா. இந்த தயிருக்கும் நம்ம என்ன பண்ணணும், உடச்சிக்கடலை, தேங்காய் பத்தை, பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டணும். இதை போட்டுட்டு அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த தயிரில் போட்டு கலந்துடணும். தயிரில் கலந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வச்சு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடணும். தயிரில் கொட்டிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி ரெட்டிஷாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வச்சு சுட்டு எடுத்துகிட்டு இதில் போட்டுடணும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நம்ம மத்தியானம் சாப்பிட்லான்னா ஒரு 11 மணிக்காக பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியில் போயிடுறதுனால நான் காலையிலேயே பண்ணிட்டேன், ஓகேவா. இது நல்லா ஊறிடுச்சுன்னா அந்த இது ஃபுல்லாமே, இந்த தயிர் ஃபுல்லாமே அதில் அப்சர்வ் ஆகிடும். புரியுதுங்களா. இதுதான் தயிர் வடை. ஆனால் தயிர் வடை என்ன எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் நார்மலாக கூட என்ன பண்ணுறீங்க, 3 பருப்பு போட்டு வடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்னு. நம்ம நார்மல் வடையை, இந்த கடலப்பருப்பு வடை, உளுத்தம்பருப்பு வடை அதை சாப்பிட்றத விட இது வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க தயிர் வடை. ஓகே, தேங்க்யூ.